கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். நீங்க இன்னைக்கு கீழே போலாம், நீங்க இன்னைக்கு கர்த்தர் நிமித்தமாய் உடன் உபத்திரவப்படலாம். ஏன் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிறேன்னு. போய் பேசுறவங்க நல்லா இருக்கிறாங்க, 2 பொண்டாட்டிக்காரன் நல்லா இருக்கிறான், ஐயோ விபச்சாரத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் உண்மையா இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறேனே. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. இன்னைக்கு நீ உபத்திரவப்படலாம், ஆனா கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்தும் போது எப்படி மரித்த இயேசு உயிரோடு எழுந்தாரோ, உன்னையும் உயிர்ப்பிக்க தேவன் ஒருவர் உண்டு. உங்க கணவன் உண்மையா இல்லாம இருக்கலாம், உங்க மனைவி உண்மை இல்லாம இருக்கலாம், உங்க பெற்றோர் உங்க ஆபீஸ்ல உண்மை இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை இந்த காலை வேளையில செய்திக்கு ஆதாரமா எடுத்துக்கொள்ளலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ளுவான். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் சீடிய நன்றி வால்யூம் 1 நான் அனுப்பி வச்சிருந்தேன். அந்த சீடியை அவர்கள் மறிக்கிற வரையிலும் அவங்க தலைமாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிடி பிளேயரில் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு அவங்களுடைய பேரன் சாமுவேல் எனக்கு சொன்ன. அப்படி அந்த சீடியை கேட்டுட்டு அருமையான தேவதாசன் அப்போஸ்தலர், அன்பின் அப்போஸ்தலர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அந்த கடிதத்தில் அவர்கள் எனக்கு எழுதின ஒரு காரியம், ஆல்வின் தாமஸ், இந்த சீடியை நான் கேட்டேன், இதில் கூச்சல், ஆர்ப்பாட்டம், ஆக்களிப்பு இல்லை, நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன், உண்மையாய் நீ கர்த்தரை ஆராதிக்கிறதை உணர்ந்தேன் சொல்லிட்டு எனக்கு வாக்கு தத்தமா இந்த வசனத்தை அவங்க எழுதி தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும். இதே இடத்துல 3வது சேர்ல நான் உட்கார்ந்திருந்தேன். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அதே சேர்ல உட்கார்ந்திருந்தேன். அருமையான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் பால் தங்கி அவர்களை பார்த்து, ஊழியம் ஆரம்பிக்க போறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி 5 ஆராதனை அன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருந்தேன். 5ஆவது ஆராதனை முடியும் போது அவர் அவ்வளோ டயர்டாக இருந்தார். ஷர்ட்டு கஃப்லிங் அவுத்து அப்படியே உள்ளது தண்ணியாக ஊற்றுது. ஆனால் அவ்வளோ டயர்டில் என்னை கூப்பிட்டு முழங்கால் படியிட வச்சு என் தலை மேலே கையை வச்சு சொன்னார், நீ உண்மையாக உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சாம் ஜெபதுரைக்கு 7 வருஷம் ஊழியம் செய்தபடியினால் கர்த்தர் உனக்கும் ஊழியம் செய்யும்படி ஏராளமான ஆத்துமாக்களை உனக்கும் தருவார் என்று இந்த அன்பு தகப்பன் என்னை ஆசீர்வதித்தார். அந்த நாள்ல இருந்து, அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு வீட்டில் ஆராதிச்சதுல இருந்து நான் பாஸ்டர் பால் தங்கி அவர்களை பார்த்து கொண்டு வருகிறேன். ஒரு வகையில் எனக்கு தூரத்து சொந்தம். ஆகவே சிறு வயதிலிருந்தே நான் பாஸ்டர் பால் அவங்ககிட்ட அவங்களுடைய ஊழியத்தில் இந்த ஊழியம் எப்படி வளர்ந்ததுன்றதுடைய அஸ்திபாரத்தை பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷனாக இருந்ததுனால இன்னைக்கு 40,000க்கும் அதிகமான, கமான், உங்களை பற்றி தான் சொல்கிறேன், நல்ல கையை தட்டி வாயை திறந்து FGAG குறித்து சந்தோஷப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? உண்மையா இருந்தா நான் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, எதுல உண்மையா இருக்கணும்? எதுல தான் உண்மையா இருக்கிறதுங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா AI வந்திருக்கு, பார்த்தீங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது நம்மள மாதிரியே ஒரு வீடியோவை காமிக்குது,
நம்மளை மாதிரியே ஒரு ஆளை காமிக்குது. எது உண்மை எது பொய்ன்னு சொல்லவே முடியல. அவ்வளோ இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? உண்மைக்கும் பொய்க்கும். பொய்யாய் சில காரியங்களை பேசுகிறார்கள், பரப்புகிறார்கள். பொய்யினாலே தேசங்களை பிடிக்கிறார்கள். இன்னைக்கு மீடியா என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை மாதிரி தெரிகிறது. தேசத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, ஆட்சியாளர்கள், கவர்மெண்ட் சர்வீசஸ்ல இருக்கிறவங்க, எங்க பார்த்தாலும் லஞ்சம், எங்க பார்த்தாலும் பொய். 2 விதமான வாழ்க்கை. வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை. பப்ளிக்ல பெரிய தியாகி மாதிரி காண்பிக்கிறது, ஆனா மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிப்பது. இந்தியாவில இருந்து ஒரு அமைச்சர் போனாராம் மலேசியாவுக்கு. மலேசியா அமைச்சர் பெரிய வீட்டில் இருந்திருக்கிறார். நம்ம அமைச்சர் கேட்டார், எப்படிப்பா இவ்வளோ பெரிய வீட்டை கட்டின? சொன்னாரா, வாங்க வாங்க. அவங்க பெட்ரூமுக்கு கூட்டு போய் ஜன்னலை திறந்து, அதோ தெரியுதா பிரிட்ஜு? ஆமா, பெரிய பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜில் 10% கமிஷன் வச்சேன், இந்த வீட்டை கட்டினேன். நம்ம அமைச்சர் சும்மா விடுவாரா? அடுத்த வருஷம் நீர் இந்தியாவுக்கு வருகிறீர், என் வீட்டுக்கு வர்றீர். அடுத்த வருஷம் அமைச்சர் வந்தா இவர் வீடை விட 10 மடங்கு பெரிய வீடா இருக்குது. இவருக்கு ஒன்றும் புரியல. மலேசியன் அமைச்சர் இந்தியா அமைச்சரை பார்த்து கேட்டார், என்னப்பா? வாங்க பிரிட்ஜை காமிக்கிறேன். கூட்டு போனாரு, ஜன்னலை திறந்தாரு, சொன்னாரு, அதோ தெரியுதா பிரிட்ஜு? மலேசியன் அமைச்சர் தேடி தேடி பார்க்கிறார், பிரிட்ஜை காணும்பா. அதை கட்டுறேன்னா என் வீட்டை கட்டினேன் அப்படின்னாரு. அது என்னமோ தெரியலங்க, பெங்களூர்ல போடுற ரோடு கரெக்டா ஒரு மலையில குழி குழியா மாறிடுது. காரு குலுக்குற குலுக்குல எனக்கு இது எவர் பிரெக்னன்ட் நெவர் டெலிவரி, எனக்கே டெலிவரி வந்துரும் போல இருக்குது. என்ன நடக்குது? ரோடு போடுறாங்க. அமெரிக்காவிலலாம் போட்ட ரோடு அப்படியே இருக்குது, யூரோப்பில் போட்ட ரோடு அப்படியே இருக்குது. இந்தியாவில் போடுற ரோடு மட்டும் அது எப்படியா ஒரே வருஷத்தில் குழி விழுகுது? எவனோ கடப்பாரை எடுத்து நைட்டு வந்து குத்துறானா தெரியலங்க. உண்மை ரொம்ப. நம்முடைய இந்தியாவுடைய ரேட்டிங்கு, இந்த ட்ரூத்தில் இந்தியாவுடைய ரேட்டிங் எங்க இருக்கு தெரியுமா? தெரியல. மேலே இருக்கிறவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தா போடுறாடே. உலகத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா அதில் பொய் சொல்றதுல இந்தியா நல்ல ரேங்க்ல இருக்குது. ஒரு ஆட்டோக்காரன ஒரு ஃபாரினர் ஏறி உட்கார்ந்தா அவன் பெங்களூரையே சுத்தி காமிக்கிறான். கோவால இறங்கினா கற்பழிச்சிடுறான். உண்மையா இருக்க மாட்டேன்றாங்க. ஒரு தேசத்துல உண்மையா இருக்க மாட்டேன்றாங்க. வெளிநாட்டில இருந்து வீடியோ போடுற ஒருத்தன் வந்து ஜூஸ் வாங்குறது கேட்டா 10 ரூபா ஜூஸ் 120 ரூபான்ட்டான். அவன் சொல்றான், டக்குன்னு ஹிந்தியில பேசுறான், அரே பாய் ஏ 10 ரூபாயா ஹே क्यों அத்தனா பத்தாரா அப்படின்னு. அவன் இவன் ஷாக் ஆயிட்டான். இப்போ நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம லைஃப்பை பத்தி கொஞ்சம் பேசுவோம். உண்மையா இருக்கிறோமா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சொந்தரிப்பார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, உண்மையா இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து நமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று. காக்கிற எப்படிப்பட்டவர்? எத்தனை தலைமுறைக்கு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன்,
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீ யாரை ஆசீர்வதிக்கிறவன்னு ஆசீர்வதிப்பேன், யாரை சபிக்கிறியோ அவங்கள சபிப்பேன். இவ்வளவும் சொல்லிட்டாரு. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த ஈசாக்கு கிடைக்கல. 75 வயசுல கர்த்தர் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆனாரு. ஆனா 99 வயசு வரையிலும் அவருக்கு அற்புதம் நடக்கல. தாமதம் கர்த்தரால் ஆகல, தாமதம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஏன் தெரியுமா? வாசிங்களே, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். Genesis 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய், நீ எனக்கு முன்பாக நடந்து எப்படி இரு. ஒருத்தட்ட நம்ம திருப்பி சொல்றோம்னா எதை சொல்லுவோம்? அவங்க நான் வழக்கமா செய்யறத சொல்லுவோமா, செய்யாத சொல்லுவோமா? பிள்ளைங்கிட்ட டேய் படிடா, ஏன் அவன் படிக்க மாட்டேன்றான், அவன் விளையாடிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் வந்து நீ உண்மையா இரு, உத்தமனா இருன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? தலைவர் கொஞ்சம் லைட்டா பொய் அவுத்து விடுவார். மிஸ்டர் ஏப்ரஹாம், எல்லா கணத்தோடையும் எல்லாத்தையும் ரெஸ்பெக்டையும் ஐ கிவ் டு ஏப்ரஹாம். பட் Avram became Avraham only when God saw his life changing. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஆபிரகாம்னா உயர்ந்த தகப்பன், ஆபிரகாம்னா ஜாதிகளின் தகப்பன். அந்த டிரான்சிஷன் எப்போ தெரியுமா நடந்துச்சு? இவர் ஆபிரகாம் நினைச்சாரு நான் வாழ்ந்தா போதும், அதுக்கு 1000 பொய் சொல்லலாம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? 1000 பொய் சொல்லி என்ன பண்ணணும்? ஒரு கல்யாணத்தையா? இந்த காலத்தில் 1000 பொய் சொல்லி 30 கல்யாணம் பண்றாங்க சாமி. ஒருத்தனுக்கு இதே பொழப்பு. இன்டர்நெட்டில் மாப்பிள்ளை தேவைன்னா நாங்கள் ஒரு மேட்ரிமோனியல் சர்வீஸ் ஆரம்பித்தோம். அதே ஆள் வேற பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறான். டகால்டி பார்ட்டி பார்த்தீங்களா? ஏன்ட்ட ஒரு பொண்ணு வெள்ளை வெள்ளையர்னு ஒரு பையன் ஃபோட்டோ காமிச்சு, இந்த பையன் என்னை ரொம்ப நேசிக்கிறானா என்னன்னு கேட்டேன். அவனை பார்த்தா ஷாருக் கான் மாதிரி இருக்கிறான், இதை பார்த்தா நான் சொல்ல மாட்டேன். அந்த பையன் வந்து சொல்றானா நான் அவனை நேசிக்கிறேன். எங்க இருக்கிறான்னா அவன் வந்து ஜோர்டான் கத்தார் பக்கத்தில் இருக்கிறான், அவன் என்னை ரொம்ப நேசிக்கிறான் அப்படின்னு. அப்புறம் என்ன நான் அடுத்தது உஷாராயிட்டேன். உனக்கு கிஃப்ட் அனுப்புறேன்னு சொல்லியிருப்பானே, ஆமாம் எனக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கானா, ஐஃபோன் வருதான், உன்னை காசு அனுப்ப சொல்லியிருப்பானே, ஆமாண்ணே நீ எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புன்னா நான் உனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி அனுப்பிச்சிருக்கிறேன், உன் ஐஃபோன் வந்துருச்சான்னு கேட்டேன். இன்னும் வரலன்னு, ஏதோ கஸ்டம்ஸில் மாட்டிக்கு நிற்குதான். நான் சொன்னேன் நீ தான் மாட்டி நிற்கிற, நான் மாறிக்கிற, நீ மாட்டி நிற்கிறமா. அந்த பொண்ணு சொல்லுது, என்ன என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுறீங்க? நான் சொன்னேன் நானாவது ஒரு மழை இன்டர்நெட்டில் நம்பி கணவனை விட்டுட்டு ஓடி போய் இன்னொருத்தனோட வாழ்கிறதுக்கு ஒரு பெண்ணு ஓடி போச்சு. பார்த்தா அவன் யார் தெரியுமா? ஷாருக் கான் பிக்சர் மாதிரி ஒரு பிக்சரை போட்டு அங்கே பார்த்தா கூலி வேலை செய்கிறவன், டெல்லி கண்டோன்மெண்ட்டில் கூலி வேலை செய்கிறவன் ஃபோட்டோவை போட்டு ஏமாத்திருக்கிறான். இது பிள்ளைங்களையும் கணவனையும் விட்டுட்டு அங்கே போய் அல்லோல் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று சொல்கிறேன், ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையுள்ள கர்த்தரை நம்புறவங்க. ஆண்டவர் பார்த்தார், ஆபிரகாம் மாறுற மாதிரி இல்லை. அங்கே போய் ஒரு ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு, சாராளை பார்த்து, சாராள் நீ வந்து அவங்க கேட்பாங்க, அவங்க வந்து உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிடு. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அப்புறம் சொல்கிறாரு, நீ என் சிஸ்டர்னு சொல்லிடு அப்படின்றாரு. ஏன் என்ன சாவச்சு உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இதே என் மனைவி இடத்துல போய், மனைவி ஜாய், என் மனைவி பேர் ஜாய், the joy of the Lord is my strength. மனைவி ஜாய், அந்த ராஜா உன்னை தூக்கணும்னு விரும்புகிறாரு, ஒன்னே ஒன்று பண்ணேன், நான் உன் பிரதர்னு சொல்லிடு, ராஜா உன்னை தூக்கிடுவார், என்ன விட்டுருவார். என் மனைவி என்ன தெரியுமா பண்ணுவா? ஓகேன்னு சொல்லி நட்டு அம்மிக்கல்ல தூக்கி என் தலையில் போட்டுருவா. ஏண்டா
நீ உசுரோட இருக்கிறதுக்கு என்ன உசுரோட பலி போடுவியா? யோசித்து பாருங்களேன். ஆனா சாராளு ஆபிரகாம் சொல்ற பொய்ய இந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு உண்மையா இருந்திருக்கிறாங்க பாருங்க. என் கணவன் எனக்கு சொல்றார், என் அறிவு கட்டல, ஏன்னு தெரியல, கத்தர் கூட இருந்திருக்காரு பாருங்களா. இந்த பொய்யிலும் கத்தர் ஆபிரகாமோட கூட இருந்திருக்கிறாரு. ராஜா அவளை தொட போகும்போது கத்தரே எச்சரிக்கிறாரு, தொடாதடா, அவ என்னுடைய பொண்ணு. உங்க கணவன் உண்மையா இல்லாம இருக்கலாம், உங்க மனைவி உண்மை இல்லாம இருக்கலாம், உங்க பெற்றோர் உங்க ஆபீஸ்ல உண்மை இல்லாம இருக்கலாம். ஆனா உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம். come on somebody. நல்ல கையை தட்டிக்கிட்டு, நல்ல கையை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? somebody said amen. hallelujah. ஆண்டவர்கிட்ட எதெல்லாம் உண்மையா இருக்கணும்? நம்பர் 1 எழுதிக்கோங்களேன். உங்க வார்த்தைகள்ல உண்மையா இருக்கணும். in your words. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடம் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர்கள் என்று பார்வோன் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி. உங்கள் வார்த்தைகள் உண்மையுண்டோ என்று சொல்லி என்ன பண்ணப்படுமா? சோதிக்கப்படும் அளவும். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நம்முடைய வாயில் இருக்கிற வார்த்தைகள் உண்மை உண்டோ என்று கர்த்தர் சோதித்து பார்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம செய்யாம இருக்கிறோம்? வாக்கு பண்ணுகிறோம், ஆண்டவரே நான் இந்த வருஷத்துல இருந்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன். பல நேரங்களில் நம்ம சொல்ற காரியத்தை நம்ம செய்து முடிக்கிறது இல்லை. அது எப்படின்னா, இந்த நியூ இயர் அப்போ சில பேர் முடிவு எடுப்பாங்க தெரியுமா, இந்த வருஷம் நான் ஜிம் போவேன். ஜிம்முக்கு 10,000 ரூபாய் ஜனவரி மாதம் கட்டுவாங்க. பை மார்ச் ஜிம்மு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் எல்லா ஜிம்முக்காரனும் ஜனவரி ஆனா ஆஃபர் அப்படின்னு போட்டு உங்களை கூப்பிடுவான். அவனுக்கு தெரியும் நீ பொய்யா வந்து 10,000 ரூபாயை கட்டிட்டு ஏமாளி திருப்பி வரவே மாட்டேன். அவனும் ட்ரெயினர் ஒரு 10 தடவை ஃபோன் அடிப்பான். மேடம், யூ பேட் த ஃபீஸ், யூ ஆர் நாட் கம்மிங். ஓ, ஐ ஆம் நாட் ஃபீலிங் வெல் டுடே. ஓகே மேடம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. உங்களுக்கு ஒல்லி ஆகணும்னு விருப்பம் இருக்குதா இல்லையா? கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும். யாரெல்லாம் ஆண்டவருக்காக எழும்ப போறேன்? வாங்கப்பா, 2 பேர் வாங்க. 2 ஜான்சன் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜான்சன் அண்ட் ஜான்சன். என்னதுங்க? இதுவும் ஒரு ஜான்சன், இதுவும் ஒரு ஜான்சன். ஞாபகம் இருக்குதா? பேபி பவுடர். கரெக்டாக சரிங்கம்மா. 2 பேர் மூஞ்சியும் பாருங்க, பேபி பவுடர் மாதிரி இல்லை. இது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஆல்வின் தாமஸ் மாதிரி இருக்குது. இது 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஆல்வின் தாமஸ் மாதிரி இருக்குது. 2ம் என்னைய மாதிரி தான் இருக்குது, பால் வடிகிற முகம். இந்த ஜான்சன் 2 பேருக்கு எக்ஸாம் வந்துச்சுங்க ஸ்கூலில். எழுதுங்கப்பா, எக்ஸாம் எழுதுங்கப்பா. 2 பேரும் பாருங்க எவ்வளோ எழுதுறாங்க, பயங்கர சின்சியராக எழுதுறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் டெக்ஸ்ட் புக் கொடுத்தாங்க. 2 பேரும் ஒரே கிளாஸ்க்கு தான் போனாங்க. ஆனால் இந்த ஜான்சன் பாருங்க, பக்கா டகால்டி பார்ட்டி. யாராவது தெரி காமிக்கிறாங்களா? பக்கத்தில் பார்த்து, ஏய் ஷாலினி, ஏய் காமெடி காமெடி, நான் உனக்கு ஜூஸ் கொடுத்தல்ல, காமி எனக்கு அப்படின்னு கேட்டுக்கினே இருப்பாரு. இந்த ஜான்சனை பார்த்து கேட்கிறாரு, ஏய் ஜான்சன் கொஞ்சம் காமிடானா. இவன்ல கர்த்தர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் காப்பி அடிக்க மாட்டேன். பாருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இது பாட்டுக்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா காப்பி அடிச்சு முன்னாடி இருக்கிறவன் பேப்பரை இழுத்து பிட்ட உள்ள இருந்து எடுத்து 90 மார்க்ஸ் வாங்கிட்டான். உண்மையா எழுதினவன் 80 மார்க் தான் வாங்குறான். சரி, காலேஜுக்கு போயிட்டாங்க. காலேஜுக்கு போனா ஒரே கேர்ள்ஸ். வாங்கப்பா, ஒரே கலர்ஃபுல் கேர்ள்ஸ். தாடி வச்ச கேர்ள் வேற. அந்த ஜான்சனை சுத்தி
ஏன்னா இவன் ரொம்ப ஜாலி பாருங்களேன், அவர் ட்ரெஸ்ஸே பாருங்க, உங்களுக்கு புரியுது இல்லை? இந்த ஜான்சன் எவ்வளோ ஸ்டைலாக இருக்க, இது பாருங்க. என்ன ஜான்சன், ஏசப்பாதான் உனக்கு எல்லாமா, அப்படியே நடிச்சுக்கிட்டே இரு. ஒரே கேர்ள்ஸ். இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லுவார், டார்லிங் ஷாலினி, இங்க யாராவது ஷாலினி இருந்தா நான் மன்னிச்சிருங்கப்பா, இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் எல்லாம் கற்பனை வேண்டுமே, இவைகள் யாரையும் குறிப்பிடுவைகள் அல்ல. ஷாலினி, உன்னை மட்டும்தாமா நான் லவ் பண்றேன், நீ இல்லாம நான் செத்தே போயிடுவேன். அதே டயலாக அடுத்த நாள் இன்னொரு பொண்ணுகிட்ட சொல்லுவான், ஏ மாலினி, நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேண்டி. நான் இன்னைக்கு கூட காலையிலேயே பாரு, உனக்காக நான் ஷேவ்லாம் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன், என்னை விட்டுறாத. இப்படியே எல்லாத்தையும் சொன்னாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க இது டகால்ட்டி பார்ட்டி. அவன்கிட்ட போனாங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஏய் என்னது மேன், ரொம்ப நல்ல பையன், சிகரெட் அடிக்க மாட்டேன்ற, தண்ணி அடிக்க மாட்டேன்ற, ரொம்ப ஹோலியாக இருக்க, ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருக்குது, நீ சர்ச்சில் வர்ஷிப் எடுக்கும் போது கர்த்தர் என்னோட பேசினாரு, நீ தான் என் புருஷன்னு. ஆனால் இந்த ஜான்சன் தெரியுமா சொன்னா, God is watching over me, அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த பொண்ணுங்க சொல்லிச்சு, ஏய் சும்மா ஜாலியாக ஃப்ரெண்டாடுறா. அவன் சொல்கிறான், நோ வே, நான் கர்த்தருக்காக பரிசுத்தமாக இருக்க என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். 2 பேருக்கும் வாய்ப்புகள் இருந்தது. இந்த வாய்ப்புகளை இவன் தவறாக பயன்படுத்துகிறான். ஆனால் இந்த வாலிபன் தன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் இருந்தும் அதை பயன்படுத்தி கொள்ள விரும்பலை. யோசேப்பை போல, என் வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தருடைய அழைப்பு முக்கியம், பரிசுத்தம் முக்கியம். வாலிப தங்கச்சி, இன்னைக்கு உன்னை சுத்தி வந்து சொல்லுவான், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னுவான். உனக்காக அவன் தவம் இருப்பான், அதே பஸ் ஸ்டாண்டில் நிற்பான், மொட்டை அடிப்பான், என்ன வேணா பண்ணுவான். ஆனால் தொட்டுட்டான்னா அவ்வளோதான், உன்னை விட்டுட்டு போயிடுவான். திருமணத்துக்கு முன்னாடி உன்னை யாரும் தொட விடாத, நீ ஒரு தீப்பந்தம், நீ ஒரு அக்கினி ஜுவாலையா இரு. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? பசங்களுக்கு தான் சொல்றேன். நீ 10 பொண்ணை தொட்டிட்டு போனீங்கன்னா தப்பா நினைச்சுக்காதப்பா, சாபம் விடுறாரு பாஸ்டர்னு. உன் பொண்டாட்டியும் யாராவது தொட்டிருப்பான் 10 மணி. அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. கல்யாணம் ஆச்சுங்க 2 பேருக்கும். ரெண்டு பேரும் கல்யாணத்தில் பாஸ்டருக்கு முன்னாடி, வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் உன்னையே பார்த்து கொண்டிருப்பேன், உன்னையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் டயலாக்லாம் சொல்லுவாங்கல்ல. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகி 2 பிள்ளைகள் வந்துருட்டுமே, என்ன இப்படி அசிங்கமா இருக்கிற, என்ன உன் நைட்டி நாறுது. என் ஆஃபீஸில் எப்படி தெரியுமா எனக்கு மரியாதை, வீட்டுக்கு வந்தால் நீ மதிக்கிறியாடி. இவர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரம். ஹே ஷாலினி, கம் ஹியர், ஐ வாண்ட் டு see that file again. ஏ ஷாலினி இங்கே இருக்கிறா, அது உன் ஒய்ஃபு, அதையே கூப்பிட்டுன்னுக்கிற, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். இவர் வந்து பிளே பாய், எல்லாம் ஜாலியாக லைஃபு, ஜாலி மாடு பேகோ. கரெக்டா கன்னடா? அதான் கேட்டேன். கேரக்டரை பற்றி கேட்கல. இவர் இருக்கிறாரு பாருங்க, ஆஃபீஸில் யாரையும் திரும்பி பார்க்க மாட்டார். நான் மனைவியோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பா. கர்த்தருக்கு முன்பாக டெய்லி குடும்ப ஜெபமா பண்ணுவாங்க. அவங்க பிள்ளைங்க கர்த்தருக்கு இசை வாசிக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளை கர்த்தர் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கிறார். அவங்க குடும்பமா கர்த்தருக்காக அர்ப்பணித்திருக்கிறாங்க. உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் பரிபூர். கேட்கல உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கு. Somebody clap your hands and give glory to Jesus. சொல்லுங்க ஆமென். Hallelujah. ஆனா unfortunately இவன் வைஃப் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அழுப்பா, மூக்கு சிந்த கூடாது. அவன் பொண்ணு யாரு கூட ஓடி போயிடுச்சு. அவன் பையன் குடிச்சிட்டு ரோட்டில் அடிபட்டு செத்து போயிட்டான். ப்ராப்ளம் சத்தியத்தில் இல்லை, பொய்யில் இவன் வாழ்க்கையை கட்டுறான்.
ஆனால் அவன் சத்தியத்தில் கட்டுறான். நான் உங்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன், நம்முடைய தேவன் சத்திய ஆவியானவர். நானே வழியும் ஜீவனுமா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நீங்க முடிவு பண்ணுங்க எந்த ஜான்சனா இருக்கணும்னு விரும்புறீங்கன்னு. தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு நல்ல கைதறி கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. Matthew chapter 5 verse 37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்கள். இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்கள். Let your yes be yes and your no be. There is no maybe. இருக்கலாம், பார்க்கலாம், செய்யலாம், கிடையாது. எஸ்னா எஸ், நோனா நோ. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. பைபிள் தெளிவா போட்டிருக்குது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகிருக்கும். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா முடியாதுன்னு சொல்லணும். You should be willing to say no. இல்ல கொஞ்ச நாள் இருக்கலாம், கொஞ்ச நேரம் அனுபவிக்கலாம். வேண்டாம், இது எனக்கு ஒத்து வராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு திராணி உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன், உண்மையா இருங்க உங்க வார்த்தையில. You have to keep up your word. வார்த்தையில உண்மையா இருக்கணும். கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கு வச்சிருக்கிறார். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப பேசாதீங்க. சில பேர் நிறைய பேசிடுறது. நான் இதை செய்வேன், நான் அதை செஞ்சிருவேன், இதை கொடுத்துருவேன், அதை கொடுத்துருவேன், ஒன்னும் செய்ய மாட்டாங்க. சத்தம், empty vessels make more noise. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கம்மியா சொல்லுங்க, ஃபுல்லா செய்யுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி செய்ய போறீங்க? வார்த்தையில உண்மை உள்ளவங்களா இருக்கு. யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம், ஜோப் 33 verse 3 இப்படியாக சொல்லுகிறார் பாருங்களேன். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்க வாயின் வார்த்தையும் உங்க இருதயத்தில் இருக்கிற தியானமும் ரெண்டும் கரெக்டா இருக்கணும். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசக்கூடாதுங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். Somebody said amen. Somebody lift your hands and say amen. Hallelujah. Number 2, உங்களுடைய actions, உங்களுடைய works, உங்கள் கிரியைகளில் உண்மை தேவை. நீதிமொழிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? யாராவது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நிறைய பேரு தாங்க செய்யறத பிப்பி பிப்பின்னு என்னதுங்க, நான் எவ்வளோ தாழ்மை உள்ளவன் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தயாள குணத்தை ஒரு நாள் சாப்பாடு கொண்டு போய் அப்படி ரோட்ல இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அதை போட்டோ பிடிச்சி போட்டு இன்டர்நெட்ல என்னமோ டெய்லி கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்கு, அப்படி ஒரு பில்டப்பு. என்னத்துக்கு உனக்கு? உன் வலதுக்கு செய்யறத உண்மையில சொல்றேங்க, நம்ம செய்யறத நம்ம சொல்லி காட்டுறது இல்ல, நம்ம செய்யறத கர்த்தர் பார்க்கிறார். யாரெல்லாம் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஆண்டவர், who can find a faithful man? Who can find a faithful man? ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நாத்தான் வேலை பத்தி கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நம்மளை பத்தி கர்த்தர் சாட்சி சொல்லுனா என்ன சொல்லுவாரு? இதோ வர்றான் பாருங்க, டகால்டி பார்ட்டி, ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி 20 வருஷமா சொல்றேன், வரவே இல்லை. அந்த லேண்டு வித்தா கர்த்தருக்கு நான் இவ்வளவு தரலான் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா தர்றதே கிடையாது. ப்ராமிசஸ் ஆர் மேட் டு பி broken. சில பேர் அப்படி உலகத்தை நம்புறாங்க. ஆனா
ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன தெரியுமா சொல்ல விரும்புறாரு? நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாய். யாரெல்லாம் அப்படி மாற போறீங்க? கையை தட்டி வாயை திறந்து, கையை தட்டி வாயை திறந்து பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் than words. உங்களுடைய செயல்ல, உங்க வேர்டுல, உங்க ஒர்க், உங்க செயல்ல உண்மை இருக்கணும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதங்களினுடைய அந்த அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? டியூட்ரானமி 28:1 வாசித்து பாருங்களேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு சரி, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் சரி உன்னை மேன்மையாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். அப்புறம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, உண்மையா நடந்தா உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து வாலாக்காமல் கீழாக்காமல் மேலாவாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷங்க கர்த்தருக்கு முன்பாக உண்மையா நடந்தா, உண்மையா இருக்கணும், சபைக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல உண்மையா இருக்கணும். மல்கியா 3:10 ஆண்டவர் சொல்றாரு, தசமபாகங்களை கொண்டு வந்து சபையில கொடுங்க, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று இதனால் என்னை சோதித்து. Come on somebody, கைகளை தட்டி வாயை திறந்து எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய மனுஷன் என்பதை உங்க செயல்களை பார்த்து பூமியில் இருக்கிற ஜனங்கள் சொல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல எலியா தீர்க்கதரிசி ஒரு ஏழை சாரிபாத் விதவையினுடைய வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் அந்த அம்மா சாப்பிட்டு சாக போகிற கடைசி அடையை இவர் கேட்கிறார். அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? நானே சாப்பிட்டு சாவலான்னு இருக்கிறேன். எனக்கு ஒரே கேள்வி, பரலோகத்தை அந்த அம்மாவை பார்த்தா நான் ஒன்று கேட்பேன், சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அது என்ன சாப்பிட்டு சாவுறது? கடைசி ஆசை, ஓகே நல்ல ஒரு அடையை போட்டு சாப்பிட்டு நானும் நம்முடைய பிள்ளையும் சாகலாம். அன்னைக்கு எலியா வந்து டகால்னு உள்ள வந்து கேட்குறார், எனக்கு கொடுமா. அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இருக்கிறதே ஒரு அடை, அந்த சாப்பிட்டு நாங்கள் சாவலான்னு அடைன்னு இருந்தா அடைன்னு இவர் அடடே வந்துட்டாரு, வேற வழி இல்லை. அந்த அம்மா அவருக்கு அடைய கொடுத்தாங்க. ஆனால் அடைய கொடுத்ததுனால அடைக்கலமாம் கர்த்தருடைய கரத்திலே. யாராவது கர்த்தருக்கு நன்மை செய்து கர்த்தர் நன்மை செய்ததை ருசி பார்த்தவங்க மட்டும் கையை தட்டி சொல்லுங்க ஆமென். இந்த ஸ்திரீ இந்த தீர்க்கதரிசிக்கு நன்மை செய்தார்ல, கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க மகன் செத்து போயிட்டான். அவன் மகன் செத்து போன உடனே இந்த அம்மா வந்து உடனே கேட்கிறா, எதற்காக எனக்கு இந்த தீமை வந்தது? நான் உமக்கு நன்மை செய்ததுனால எனக்கு இந்த தீமை நடந்ததா? இவர் கொண்டு போய் கட்டில மேலே படுக்க வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே இந்த பெண்ணுக்கு இந்த தீமையை வரப்பண்ணினது என்ன? விடக்கூடாது, விடமாட்டான் ஆண்டவரே, அவருடைய ஆவியை மறுபடி அனுப்பும். எலியா இந்த மாதிரி செத்து போனவனை உயிரோடு எழுப்புறதுக்கு எலியாவுக்கு முன்னாடி சரித்திரத்தில் அது மாதிரி ஒரு அற்புதம் நடந்ததே கிடையாது. There is no precedent of a miracle like that. But because Elijah walked before God in truth, Elijah was a man of truth. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவர் கேட்டது உடனே கர்த்தர் அந்த பிள்ளையுடைய ஆவியை திருப்பி தந்துட்டார். கையை தட்டுனா நல்லா தட்டணும், சப்பாத்திக்கு மாவு தட்டுற மாதிரி தரக்கூடாது, நல்லா தட்டணும். நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க 1 ராஜாக்கள் 17:24. அந்த அம்மா என்ன சொன்னாங்க?
அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். நீங்க சொன்னா கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்வார் என்பதை இந்த உலகம் பார்த்து விட்டால் அநேகர் இன்றி திருச்சபைக்கு ஓடி வரும்படி இந்த ஆண்டு உங்க வார்த்தைகளை கர்த்தர் கனமன நான் இருந்த கையை தட்டி ஆமேன் சொல்லிருப்பேன். அன்பு தேவ பிள்ளையே, மூன்றாவது W. ஃபர்ஸ்ட் சொன்ன வேர்ட், செகண்ட் சொன்ன ஒர்க், மூன்றாவது your worship. Your worship has to be truthful. யோவான் 4:24 யோவான் 4:24 இப்படியாக வேதம் சொல்கிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ள வேண்டுமாம்? ஆவியோடும். நம்ம பேசுற அந்நிய பாஷை உண்மையான அந்நிய பாஷையான என்னைக்காவது நிதானிச்சு பார்த்திருக்கிறீங்களா? பழக்கத்தின்படி பேசுறீங்களா இல்ல ஆவியில நிரம்பி பேசுறீங்களா? ஆவியில நிரம்பின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் நம்புறேன் பாஸ்டர். நான் கேட்கிறேன், அதுல உண்மை இருக்குதா? சில பேர் அந்நிய பாஷை அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இதுல எனக்கு ஒரு டவுட், உண்மையாவே அது நிரம்பி தான் பேசுறீங்களா? அந்நிய பாஷை பேசுறதுல அதனாலதான் நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், உண்மையோடு பாடுவேன். நான் ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன், உண்மையோடும் ஜெபிப்பேன். நம்முடைய வர்ஷிப்ல உண்மை இருக்குதா? என் வர்ஷிப் யாரை அட்ராக்ட் பண்ணுது? என்னுடைய ஆராதனை, என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்குதா? என் பாடல்ல இருக்கிற பிரசன்னம் என் வாழ்க்கையில இருக்குதா? ஊழியத்துல நான் ஆண்டவருக்கு இந்த சபையில வந்து ஆராதிக்கும் போது என்னுடைய ஆராதனையில கர்த்தர் ஆண்டவர் ஒரு நாள் ஒரு தேவ மனுஷனை ஆவிக்குள்ளாக்கி பரலோகத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு சபையிலிருந்து வந்த ஆராதனையை காண்பித்தாராம். அந்த சபையில எல்லாம் அங்கி போட்டு எல்லாம் அப்படியே அழகா நிக்கிறாங்க, நேர்த்தி அப்படியே பேப்பரை பிடிச்சு எல்லாரும் பாடுறாங்க. பயங்கரம் அப்படியே 4 part ஹார்மனியில பாடுறாங்க. பயங்கரம் வயலின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பியானோ வாசிக்கிறாங்க, ஃப்ளூட் எல்லாம் பயங்கரமா இருக்குது. ஆனா ஆண்டவர் மேல காமிச்சாரா, அப்படியே கருப்பா ஒரு புகை, ஃபவுல் ஸ்மெல் வந்துச்சான். இந்த ஊழியக்கார கேட்டா, என்ன ஆண்டவரே, பூமியில இந்த சர்ச் ரொம்ப இவங்க வர்ஷிப் ரொம்ப பெயர் போனது, இவங்களுடைய வர்ஷிப் பயங்கர ஃபேமஸ் ஆண்டவரே இவங்களது. ஆண்டவர் சொன்னாரா, அந்த வர்ஷிப்ல இருந்து வர்றது வெறும் பெர்ஃபார்மன்ஸ், அதுல உண்மை இல்லப்பா, அவங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, அதனால அந்த ஆராதனை எனக்கு பிடிக்கல. ஓப்னி பினேகாஸ்னு 2 பேர் ஏலியுடைய குமாரர். அவர்கள் ஆராதனைக்கு பலிபீடத்துல பலிகளை செலுத்துறவங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை. ஆண்டவர் அதை அருவருத்தார். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தும் அவங்க யுத்தத்தில் தோத்து போயிட்டாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய ஆராதனையில நீ உண்மையா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி ஆண்டவரை உண்மையா ஆராதிக்க விரும்புறேன்? நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கிறேன். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பரத்துக்கு எடுத்துக்கொண்டால் நீங்க பரலோகம் போவீங்களா? உங்க லைஃப் கிளீன் சிட்டா இருக்குதா? இல்லாட்டி நீங்க சில மன்னிப்பு கேட்க வேண்டிய சில காரியங்கள் இருக்குதா? Is there something that you are hiding in your life? Number 2, உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? உங்க மனைவிக்கு தெரியாத ஒரு நம்பர், உங்க கணவனுக்கு தெரியாத சில எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு,
தேவையற்ற சம்பாஷணைகள், சில சைட்டு சீக்கிரட்டா ஹைட் பண்ணி வைக்கிறது, சில சாட்ஸை லாக் பண்ணி வைக்கிறது, சில போட்டோஸை யாருக்கும் தெரியாம டிலீட் பண்றது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குதா? வேலையில பரிசுத்தம் இருக்குதா? வேலையில உண்மையா இருக்கிறோமா? தன் வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறது. Are we truthful? Are we loyal to the company that is giving us a salary? சபைக்கு உண்மையா இருக்கிறோமா? சபையில எவ்வளோ ஆசீர்வாதம் பெறுறோம். இந்த சபைக்காக ஏதாவது செய்றீங்க. உங்க பாஸ்டர் பாத்தீங்களா எப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறார். உண்மையில சொல்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வெளியே அப்படி கத்தி பிரசங்கம் பண்றார். மயக்கம் போட்டு ஸ்டேஜில் விழுகிறாரு, போயிட்டு திருப்பியும் அடுத்த வாரம் வராரு சர்ச்சுக்கு. இப்படி உண்மையா ஓடுற ஒரு பாஸ்டர்ஸ் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து இந்த சபையில நீங்க உண்மையா ஆண்டவருக்காக எழும்பினீங்கன்னா இந்த தேசமே கர்த்தருக்கு சொந்தமாக மாறிவிடும். ஆண்டவர் எவ்வளவு தெரியுமா உண்மையா இருந்தார்? இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் உண்மையா இருந்தாரா? தன்னை அழைத்த பிதாவுக்கு தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரா? ஆகவே பிதா என்ன பண்ணாரு? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தார். நீங்க இன்னைக்கு கீழே போலாம், நீங்க இன்னைக்கு கர்த்தர் நிமித்தமாய் உபத்திரவப்படலாம். ஏன் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிறேன்னு. போய் பேசுறவங்க நல்லா இருக்கிறாங்க, 2 பொண்டாட்டிக்காரன் நல்லா இருக்கிறான், ஐயோ விபச்சாரத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் உண்மையா இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறேனே. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. இன்னைக்கு நீ உபத்திரவப்படலாம், ஆனா கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்தும் போது எப்படி மரித்த இயேசு உயிரோடு எழுந்தாரோ உன்னையும் உயிர்ப்பிக்க தேவன் ஒருவர் உண்டு. எத்தனை பேரு நானும் இணைஞ்சு கர்த்தருக்காக எழுமணும்னு விரும்புறவங்க இருக்கடங்களே, எழுமி நில்லுங்களேன். I'm going to give you 2 minutes. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட 2 நிமிஷம் உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா பாவத்தையும் உண்மையற்ற தன்மையும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருக்கு பாப்போம். Come on, I want you to open your mouth and start confessing. கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. அன்னைக்கு ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இடத்துல பிரியமா இருக்கிற, அன்பா இருக்கிறியாப்பா? யோசிக்காம நான் அன்பா இருக்கிற ஆண்டவரே. மறுபடியும் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்கிட்ட அன்பா இருக்கிறியாப்பா? மறுபடியும் சொன்ன, அன்பா இருக்கிற ஆண்டவரே. 3ஆவது தடவை கேட்டார், ஒப்புடைச்சிட்டான். ஆண்டவரே, என்னை அறிஞ்சவர் நீதான். ஆண்டவர்கிட்ட அவனால பொய் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அவரை யார் என்றே அறியவில்லை என்று சொல்லி அவரை மறுதலிச்சிட்டான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், will you deny me? Or even if they put you in prison, even if they accuse you, even if they wrong you, even if you are unjustly being led, எனக்காக நீ உண்மையா இருப்பியா? உன் பரிசுத்தத்துல உண்மையா இருப்பியா? அவங்க செய்வன பண்ணாங்கன்னா நீ செய்வன பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா நீ கெட்ட வார்த்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ வேறு பிரிக்கப்பட்டவன். நான் இனிமேல யார்கிட்டையும் சும்மா விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. என் வீட்டில் அது இருக்குது, என் வீட்டில் இது இருக்குது, நான் யார்கிட்டையுமே பொய் சொல்லக்கூடாது. நான் உண்மையா இருக்கணும்பா. கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா? ஆண்டவர் ஒரு வறுமையான ஆப்பர்ச்சுனிட்டி தர்றார். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சது போல மாற்றத்தை பார்த்த உடனே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்க போறார். You are going to move into your blessing. அந்த தடையை கர்த்தர் எடுத்து போடுகிறார். In the name of Jesus. அந்த acid reflex கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். In the mighty name of Yeshua. Be healed in Jesus name. அந்த blood pressure இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகிறது. அந்த ஹார்ட் கண்டிஷன் சுகமாகிறது. அந்த பிளாக்ல ஸ்டண்ட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உடைய ஹார்ட் ப்ராப்ளமை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உண்மையா உன்னை தொடுறேன், என் கரங்கள் உன்னை தொடுகிறது. I am touching you right now. அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது.
அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.